நிகழ்ச்சிக்கு மிக்க தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த எங்களோட ஒளியில ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோ உரிமையாளர் வனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோஸின் உரிமையாளர் என்ற முறையில் எங்களுக்கு பொன்னாடை போட்டிய கிராம பொதுமக்களுக்கு நன்றி. இந்த பகவதி அம்மன் ஆடியோஸுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவதி அம்மன் ஆலயத்திற்கான எந்த வேலையா இருந்தாலும் உடனே வந்து பார்த்து கொடுக்கும் என்னோட தாய்மார்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் நாடக கலைஞர்கள் அனைவரும் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருமே திருவிழா அப்படின்னா உடனே காப்பு கட்டுறோம், விரதம் இருக்கிறோம், ஏதோ ஒரு நிறத்துல ஒரு ஆடை அணிவிக்கிறோம். அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா அது புறத்துக்காக. ஆனா உண்மையிலே விரதம் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அகத்தில் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை புராணங்களையும் இதிகாசங்களையும் படித்திருக்கும் இந்த சிறந்த கலைஞர்கள் இந்த இடத்துல நீங்க விளக்கம் கொடுத்துட்டு போகணும். கேள்வி, ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முளைக்கட்டு அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுறோம். அந்த முளைக்கட்டு விழாவிற்கு அந்த பாரி வளர்த்து அதை ஏன் அந்த குளத்த கரையில கொண்டு போய் அதை கொட்டுறாங்க? இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க இந்த மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டு போகணும். ஒரு விழா அப்படின்னா எல்லா துறைகளினுடைய உதவியோட தான் நம்ம ஒரு விழாவை நடத்த முடியும். அதற்காக மின்வாரிய துறைக்கும் காவல்துறைக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு தண்ணியோ மின்சாரமோ அடுத்த மாற்று ஏற்பாடு நம்ம இந்த இடத்துல பண்ணிடலாம். ஆனா காவல்துறையுடைய அனுமதி இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம இந்த இடத்துல யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு காக்கி சட்டை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பாதுகாப்பை உணர்றோம். அதனால காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இயற்கைக்கும் இயற்கை பேராற்றலுக்கும் இறைவனுக்கும் இறை சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூத ஆற்றலால் கிடைக்க பெற்ற ஆசீர்வாத வளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த பெருமையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு ஓரமா நிக்கிற என்னுடைய உயிர் கணவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள்.
அலம்பல் பண்ற வேலை வச்சுக்கிட்டியா? அந்த பழக்கமே எங்கெல்லாம் கிடையாது. அது நல்லா இருக்கு ஐயா. இந்த பக்கம் வாட வருது. இல்லப்பா நல்லப்பான்னு சொல்லாதப்பா. சித்தப்பா அவனை பத்தி எனக்கு தெரியும் தப்பா. அந்த பழக்கம் உனக்கு இல்லைன்னு சொல்லு. ஆனா வாட வருது. வேறாளா தண்ணி சாப்பிட வேலை வந்து விட்டுருங்க. எனக்கெல்லாம் இந்த ஆசையே இல்லை. ஏன் ஆசை இல்ல? நான் அடியோட விட்டுட்டேன். என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். செவனி எழுப்ப எடுத்து விட்டாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டியை தான் இப்பதான் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் பாத்துட்டு சும்மா தான் இருக்கேன். இனிமேல் வேற வழி இல்லை. ஆமா பாத்துட்டு நம்ம இனிமேல் சும்மா தான் இருக்கணும். தண்ணி சாப்பிட வேலை வச்சுக்கிறாங்க. இங்க மட்டுமா தண்ணி? எல்லா இடத்துலயும் தான் தண்ணி. என்ன தண்ணி? இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றா பாரு, நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் ஏரோப்ளைன்ல சரக்கு கொடுக்காதுட்டாங்க. அவங்களும் காசு கட்டி தானே போறாங்க. காசு கட்டி தான் போறாங்க. ஏரோப்ளைன்ல அமெரிக்காக்காரன் குடிச்சுக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சுட்டா பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆளு குடிச்சுட்டான்னு வச்சுக்க, நேரா பிளைட் ஓட்டுறேன் பாரு பைலட், அவன்கிட்ட போயிடுறாங்களா, நீ என்னடா வண்டி ஓட்டுற, நீ இறங்குடா, நான் வண்டி ஓட்டுறேன் பாருங்க, நீ இறங்குடா அக்காளி, நான் வண்டி ஓட்டுறேன், நீ பிளைட் ஓட்ட கிளம்பிடுறா, தண்ணியை பிடிப்பு போச்சு. அதனால சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரு வந்தாலும் சரி சரக்கு கொடுக்காத. பெரியவர்களே, அருமைக்குரிய அண்ணா, பேச குறைச்சிட்டு சார்பு கெயின் பண்ணுங்க. பேசவே வேண்டாம். அப்படி சார்பு கெயின் மட்டும் மேத்தி அருமை அருமை அருமை. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருமுடைய மக்களே, காக்கும் திட்டையாகிய காக்கி திட்டை இடந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகை வரவேற்று நல்ல சிறப்பு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாட்டு பாடின அந்த அக்கா, வாசிச்ச அந்த அண்ணன், எல்லாருமே இந்த முளக்கொட்டு கொண்டு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. நல்லா பாடுனீங்க, நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய பாடல் அருமையா இருந்துச்சு. வாசிச்ச எல்லாருமே ஆடினாங்களும் நல்லா ஆடினாங்க. அதுல ஒரு அக்காவுக்கு கும்பி கேட்டு அடிச்சா ஒரு கை கீடு போகுது. எங்க அந்த அக்கா காண சாப்பிட்டு வந்துச்சான்னு தெரியல. எல்லாம் கரெக்டா மேல ரூட்டு மாறி போச்சுனானே, அவங்க கீழே சாடு, அவங்க மேல கை மாறி போச்சுனா எங்க அந்த அக்கா காண வந்துச்சான்னு தெரியல. ஆமா, அப்படிதான் ஒரு சுறுசுறுப்பா கலாலப்பா மங்களாரமா இருக்கணும். மேடைக்குள்ள வந்தோம் நம்ம வண்டி வந்து நின்றுச்சா இல்லையா, பாட்டு பாடி ஆட்டம் ஆடி சந்தோஷம். திருவிழால அப்படிதான் கொண்டாடுறது. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. நாங்க நீங்க எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. நாடகம் வச்சு 10 கலைஞர்கள் நல்லா இருக்கணும். எல்லாருமே உங்களை மாதிரி நல்ல நாடகம் போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு பிழைப்பு ஓடுது. நீங்க நாடகம் போட்டீங்கன்னா எங்க உழைப்புல ரொம்ப மோசமா போயிடும். நீங்க அதிகமா நாடகம் காட்டி பரவாயில்ல. வாரத்துக்கு ஒரு நாடகம், ரொம்ப வேண்டாம், வாரத்துல 7 நாடகம், பாசம் ஒரு 30 நாடகம், அதுக்கு மேல 5 விஷயம் கார்த்திகை மாதிரிகள்ல கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம் இருக்கேன். என் குடும்பத்தோட தான் உன் குடும்பத்தோட போல ஏமாட்ட விளக்க மாத்திரம் அடிக்காது. அங்கேயே ஏமாத்திட்டாங்க பழனியில. இப்ப புதுசா ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, கருங்காலி மாலை போடு, செங்காலி மாலை போடு, வத்தாலி மாலை போடு. செல்ல தொலைந்தாலும் கருங்காலி மாலை, டிவியை திறந்தாலும் கருங்காலி மாலை, எங்கே வாரு கருங்காலி மாலை, கருங்காலி மாலை. என்னன்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கருங்காலி மாலை எங்க போச்சுன்னு தெரியல. பள்ளியில சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒருத்தர் கூப்பிட்டு சொன்ன, சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபாய் அப்படின்னா. கம்மியான ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லி மாலையை வாங்கி மாட்டிட்டேன். மாடிட்டு மண்டபத்துல வந்து குளிச்சுக்கிட்டு கிடக்குறேன். மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு வந்துகிட்டு இருக்கு. என்னடா மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன். அது கருங்காலி மாலை இல்லையா. இப்ப இந்த ஆட்டு புழுக்கை எல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டேன். ஏமாத்த உலகம் ஏமாத்துறாங்க ரெடியா இருக்கு. யாரும் நம்பி ஏமாத்துறாதீங்க. முதல்ல வந்து உங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மத்த வேலையை பார்ப்போம்.
மூக்கோடு மூக்கு வச்சு கிழக்காலே அல்லவயமேற்காலே முன்னடுவார நிற்குதடி அடியே நடுவே நம்ம தம்பி சொத்துதடி ஆயிரம் பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாரு ஆயிரம் பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாரு சித்திரை வடம் கொடுத்தார் அம்மனுக்கு சித்திரை வடம் கொடுத்தார் சங்கீத பணிகளை தாரியில் கொடுப்பார் சொல்லிப்புட்டு போவதுள்ள சொல்லிப்புட்டு போவதுள்ள காட்டு கிடக்கு கோரிக்கை எங்க இருக்கு சொன்ன சொல்லுச்சு கண்டமை கட்டளை எனக்கு நல்லதொரு பதிவு சொல்லி குங்கும கொட்டளை அப்ப சொல்லித்தாலே அந்த வயதாலே நடுவாரே அடியே நடிசே நம்மள கண்டு சொத்துதடி அடியே நடிசே நம்மள கண்டு சொத்துதடி ஸ்ரீ உதிரமுடைய அகிலார் துணை ஸ்ரீ பகவதி அம்மன் துணை ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி துணை நகரமங்கலம் கிராமத்தில் அருள்பார்த்து வரும் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய திருவிளக்கு பூஜை விழா பொங்கல் விழா பால்குட திருவிழாவை முன்னிட்டு நகரமங்கலம் பி ராமநாதன் வனிதா ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோஸ் குடும்பத்தார்களால் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகம் 18/7/2026 சனிக்கிழமை ஆடி மாதம் 2ஆம் நாள் நயினார் கோவில் காவல்துறை திரு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நகரமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமாமையர் நாடகம் தற்பொழுது சிறும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்னடமெல்லாம் தனக்கு நிகர் தாடகனை பெற்று முரசு போட்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் மதுரையை சேர்ந்த அன்பப்பா பொன் முருகதாஸ் அவர்கள் ஏரகமணிகளை வேலன் வேலன் பிறத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் அன்பா தாச்சி புதுக்கோட்டையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இவரகமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பா பாடக்கூடிய சிறப்பா பேசக்கூடிய கீழ்காந்தியை சேர்ந்த சித்தப்பு AS கலைமதி அவர்கள் இவரகமணிகளை நாடக பிரிவாக நடிக்கிறார். அடுத்தபடியாக அருமணிய பிள்ளையரசு அன்பனார் சம்பாநட்டியை சேர்ந்த MG ராஜசேகர் அவர்கள் இவரகமணிகளை அருமைமாய் பின்பாட்டு பெற்றெடுத்திடாத முத்துமணி தேரே தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே ஒரு சொந்தம் இருந்தோ பந்தம் இருந்தோ சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காரிய சிறு பெண்ணே
அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகர் வணக்கம். நல்ல பாட்டு, எல்லாரும் கேட்கிற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பாட்டு நல்லா இருந்துச்சுல்ல? பாட்டு நாயை ஏத்த விரட்டி விட்டியே, உன்னை வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துருப்பேன். என் பொண்டாட்டி தான் கேட்டுச்சு, எந்த நாயிடா அவன் நாடகத்தை பார்க்க வரும்னுச்சு. இந்த நாய் வந்துச்சு, அதே விரட்டி விட்டியே. வரும் நாய், வரும் நாயா, நாய் வரும் சொல்லுங்க. வரும் நாய்க்கு என்ன சொல்லாம. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. வாசிக்க விதங்கள் வேணும். விரல் வேலை செய்யணும். விரல் வேலை செய்யாட்டி ஒரு வேலை பண்ண முடியாது. நம்முடைய பக்கத்துல ஒரு செவத்துல ஆணி அடிச்சுட்டு இருந்தாரு. சுத்தியில ஒரு வீட்டு வந்து கட்டாரில பட்டுருச்சு. ரத்தம் பொழப்பொழு ஊத்துது. பக்கத்துல ஆஸ்பத்திரி போனா சின்னதா கட்டு போட்டு விட்டுருவாங்க. ஒரு 10, 20 ரூபா செலவாகணும். போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு, அது காசு பண்ணுங்கிற ஆஸ்பத்திரியா இது தெரியாம உள்ள போயிட்டேன். அரச பண்ண உடச்சு போய் இஷ்டத்துக்குலாம் கட்டு போட்டு விட முடியாது. எங்க ஆஸ்பத்திரின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சட்டையை கட்டுறா சொல்லி, சட்டையில கட்ட சொல்லி, இந்த காய்ச்சி அடிக்கிறா இல்லையா தர்மாமீட்டர் ஒன்று வாயில சொல்லுவாங்கல்ல, அதோட வாயில சொல்லி விட்டு உள்ள போய் லைன்ல உட்காரா. அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிட்டு குறை கூட்டு வரைய உட்காந்துருக்காங்க. நம்ம 41 ரூபா உட்காந்துட்டேன். 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துருப்பேன் போல இருக்கு. வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாயில இருக்க பிடிக்கிட்டேன். பிடிக்கி பக்கத்துல இருக்கவன கூப்பிட்டு கேட்டிருக்கேன், ஏடாத ஆஸ்பத்திரி விரல் அடிபட்டதுக்கு எதுக்குடா சட்டையில கண்டு சொல்லி வாயில தர்மாமீட்டர் சொல்லி உட்கார வச்சிருக்கேன். அவன் பார்த்தா பக்கத்துல இருந்தவன் கேட்டா, டேய் நீனாச்சு விரல்ல அடிபடுறதுக்கு வந்தவன், நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்டா. என்னைய சட்டையை கட்டி போய் ஏன் வாயில சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. போறதான் போறிய நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்துப்பாங்க. எனக்கு கல்லு பிரச்சனை, யூரின் மூத்திரம் வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ போய் யூரின் டெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னாரு. எதுக்கு நான் கேட்டேன், கல்லு எத்தனை கிராம்ல இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. மோதிரம் செஞ்சு போட்டுக்கேன் போல இருக்கு. பெரிய வைர கல்லு, பாத்திரையை கொடுத்தா கரைஞ்சு அது வாடிக்கு வரப்போகுது. கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கேன், மிருதம் வாசிக்கிறான், முத்துராஜ். அவனுக்கு சரியான காய்ச்சல். இப்போ வர காய்ச்சல் என்ன காய்ச்சல் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. சரி குளிர் காய்ச்சல் கிடக்கிற வாடா 2 பேரும் போவோம் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டான். முதல்ல அவனதான் போய் எடுக்க சொன்னேன். பிள்ளை குளிர் காய்ச்சல் கிடக்குற, முதல்ல போய் டெஸ்ட் எடுறா அப்படின்னு. அது ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பேன். குண்டா இருக்கவங்களுக்கு நரம்பு தெரியாது. நரம்பு தெரியாட்டு நரசமா என்ன பண்ணுவாங்க, கருப்பு கலர்ல பெல்ட்டை போட்டு இறுக்கி கைய போட்டுக்கிட்டு முறுக்கி சட்டி சட்டுன்னு அடிச்சு விட்டு இங்க ஊசியை விட்டு இங்க புடச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் உங்களுக்கு? ரத்த டெஸ்ட் எடுக்க போனவங்களுக்கே அந்த நிலைமை. நம்ம வேற யூரின் டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம். டெஸ்ட் எடுக்கிறது வராட்டி நரசமா பாட்டுக்கு பெல்ட் போட்டாங்க இறுக்கி அது பாட்டுக்கு முடிச்சுக்கிட்டு முறுக்கி சட்டு சட்டுக்கு அடிச்சு விட்டுச்சுன்னு வச்சுக்க, குடல் குத்தாடி எல்லாம் வெளில துட்டியா. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில வாசியமே எழுதி வச்சிருக்காங்க, பணத்தோட வாங்க பணத்தோட போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரி எழுதி வச்சிருக்காங்க, ஆபரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், மற்ற செலவெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். டாக்டர் ஆஸ்பத்திரி கீழே வச்சிருந்திருப்பாரு போல இருக்கு, கீழே வச்சிருந்த ஆஸ்பத்திரியை மேல வச்சிருப்பாரு போல இருக்கு. அதை எப்படி எழுதி வச்சிருக்காரு, டாக்டர் கோயந்தா மேலே போகும் வழி. கோயந்தானே அப்புறம் என்ன வேற வழி இல்ல, அவன் டாக்டர் பேர் கோயந்தா, டாக்டர் கோயந்தா மேலே போகும் வழி முடிஞ்சு. எவ்வளவுதான். நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. அதற்கிடையாக மிருதங்க கொடியிருக்குமாறு அன்பு தம்பி கரூரை சேர்ந்த கே பிரகாஷ் அவர்கள் இவர்கள் பணிகளை மிருதங்க பண்ணுவாங்க.
நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் சொல்றேன். அடுத்தபடியாக எப்ப நீ எப்பதான் கிட்ட இருந்து ஆடிட்டே இருப்ப, எப்ப நம்ம அப்புறம் உட்காருவேன் உட்கார் அந்த மேல நான் என் கேமராமேன் சொல்லி வச்சிருந்தேன் என் கல்யாணத்தப்ப கல்யாண நிகழ்ச்சி பிள்ளை எடுறா அப்படின்னு முதலாவது ரூம்ல ஆக்கி ஒரு 4 கேமரா செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்து யூடியூப்ல எல்லாரும் பண்ணி ஒரு டுப்ல விட ஆனோட மாஸ்டர் செல்லியப்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் விரும்பப்படுகிறேன். ஆனோம் கண்ணன் அவர்கள் இவர்கள் தாளம் நன்றி நன்றி வணக்கம். அடுத்தபடியாக புதுக்கோட்டை அவர்களுக்கு நன்றி.
எங்களை மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒளி மற்றும் மொழி அமைப்பு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோஸ் நகரமங்கலம் உரிமையாளர் ஆர் பனிதா ராமநாதன். பகவதி அம்மன் ஆடியோஸ் மட்டுமல்லவருக்கு ஒளிபெருக்கு செய்த செட்டடமெல்லாம் பண்ணாத வெற்றி பெற சொல்லி வரும் பகவதி அம்மன் ஆடியோஸ். எங்க சாமி பகவதி அம்மன் மருங்காவூரில் இருக்கு. ஆமா, பகவதி அம்மன் ஆடியோஸ் நகரமங்கலம் உரிமையாளர் ஆர் பனிதா ராமநாதன். அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். நல்ல ஒலிபெருக்கி, அருமையான ஒலிபெருக்கி. பாட்டு பாருங்க, அருமையான பாட்டு. நம்ம ஊர்ல ஒரு மைச்செட் இருக்கு, பேரு முருகன். நல்லாதான் பாட்டு போடுவாங்க. 80 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சு. செத்து போன கிழவிக்கு இளவுல போட்டாங்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஏ ராசாத்தி நீ வாழணும் அதை என்னாலும் ஏன்னா செத்து வாக்கெட்டு கட்டி வச்சிருக்காங்க. செத்து போன கிழவிக்கு போடுறாங்க ஒரு பாட்டு. ராசாத்தி வாழணும். எப்படா வாழ அந்த கிழவி? மகராசி போல நீ வாழ. அதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மகராசி மாதிரி எங்கிட்டு வாழறது? அந்த கிழமை எதுமா செத்துச்சு. இந்த சீரியல் பாத்துக்கிற கிழமைக்கா திங்கிற கரெக்ட் வாங்கலாம். சரி, போனா பண்ணு முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். முறுக்க திங்க வேண்டியானே அந்த சீரியல்ல கதாநாயகன் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்க போல இருக்கு. இந்த கிழமை ஆர்வப்படாங்கல, ஐயோ புடிச்சிட்டு போறாங்களே போறாங்களா அந்த கிழட்டு முட்டை முறுக்க திங்கிறது பதிலா பக்கத்துல கொசு ஊத்தி வச்சுட்டு பையன் இருக்கு. டிவிய பாத்துக்கிட்டே முறுக்கு நினைச்சு கொசு ஊத்தி எடுத்து நெசதாட்ட என்னத்த பக்கம் பக்கம் இருக்கிற நெசமா நடந்தது ஊர்ல. ஆமா, முறுக்கு நினைச்சு கொசு ஊத்தி எடுத்து கொஞ்ச நேரத்துல முறத்தல் செத்து போச்சு. சீரியல் பெண்களுக்கு என்ன நடக்கும்? புருஷனுக்கு சோத்த போட்டு தருவது. குழம்பு எப்ப ஊட்டுவாங்க? அங்க எப்ப விளம்பரம் பண்றாங்களோ பச்சா குழம்பு. அது வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. பார்த்த மாதிரியே உட்காந்துருக்க வேண்டியது. நீ வேணா சீரியல் ஓடுறப்ப கரண்ட் மட்டும் ஆஃப் ஆகட்டு. டிபியில வேலை பாக்குறவரை திட்டுறத பாக்கணுமே. அதே கையில பாம்புடுங்க நல்ல நேரத்தை அவரை அனுப்பிட்டாரு. யதார்த்தமா கரண்ட் அவரே ஆடுவாரு. அந்த வகையில் நாடகமா கொடுத்து வச்சுவேன். 4 நாளைக்கு முன்னாடி நாடகம் நின்று போச்சு. சரி, வராத தம்பி வீட்டுல அப்படின்ட்டாங்க சங்கத்துல. 7:30 மணி இருக்கு, ஏன் மட்டும் சாப்பாடு போடுறீங்க? பாவதாருக்கு தோசை ஊத்தி கொண்டு வரீங்களா? சரி, கொண்டு வந்து இலையில போட்டா என்ன கறி ஏற்றுட்டப்பா தோசை பொண்ணரமா இருக்கு. இவ சீரியலை பார்த்துட்டு தோசை உப்பரைக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்வம் சீரியல்ல இந்த இளவுக்கு எங்கே வைக்கிறான் பாரு, அடிப்படையிலையா எனக்கு வந்துருச்சு கோவம். அவன் எப்படி துப்பரைக்க போட்டுட்டாலும் அந்த மாதிரி துப்பரைக்க போட்டு ஒரே குத்து. அந்த பழக்கம் இருக்கா உனக்கு? போட அடிக்கலான்டா போனேன். நாடகம் இல்லையா, அதனால என்ன அடிக்கல. 7:30 மணிக்கு அடிச்சுட்டோம்னு அப்புறம் 10 மணிக்கு போடா அப்ப மட்டும் அடிச்சா அப்படி தேவையாது. 2 தோசை தின்னுட்டு சரண தோசை தின்னு நெஞ்ச கறிக்கிறது. எனக்கு எங்க வீட்டுல இருக்க கிழவி நல்லா சீரியலை பார்த்துட்டு செவனப்ப குடிச்சுருச்சுல, எனக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு நெஞ்ச கறிக்கு கிழவி செவனப்பா குடிக்குது. செவனப்பா அப்படிலாம் குடிக்க கூடாது, இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்லி செவனப்பாயும் மடமடம் வாயில குடிச்சுட்டு ஊத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது செவனப்பே இல்லையா. வெத்திலைய போட்டு துப்புர கிடம்பு இல்லாம இந்த கிழவி இந்த செவன பாட்டுல பிரிட்டு பிரிட்டு இருக்கும் போல இருக்கு. எந்திரிச்சு போனா சீரியல் ஓடி போயிரும்னு பாட்டுல துப்பிட்டு அது தெரியாம அதை வாங்கி ஏவாயில ஊத்தி கிளவி குடிச்சிட்டியா? கிளவிய க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமா, தீபாவளி அன்னைக்கு அவுட்டு போட்டோம். ஆமா, வெடி போட்டதுல அவுட் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக அதோட இப்பதான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென்டிரைவர்ல பாட்டு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதுல பாட்டுக்கிறீங்க. எப்பம் ரேடியாவ வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தி கேட்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி சொல்லியிருக்கு. எல்லாரும் வீட்டுல எப்பவும் ரேடியா இருக்கு, நம்ம வீட்டுல ரேடியா இல்ல. ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து போய் சாயங்காலம் ரேடியா பாட்டு வேலைக்கு போயிட்டாருன்னு கிளம்பிருச்சு. கடையில ரேடியா வாங்கிட்டேன், 3 வாங்கிட்டு போறேன். என்ன வாங்கிட்டு இருக்கேன்? சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல போயிட்டா ரேடியா பாடுன்னு நான் சொல்லிட்டேன். காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு ரேடியா பாடு இல்லை. வேலைக்கு போன பொட்டாட்டி வந்துருச்சு. என்ன எல்லாரும் வீட்டுல ரேடியா படுத்து நம்ம வீட்டுல ரேடியா உள்ள போய் பார்த்தாக்க பிள்ளைங்க ரேடியா கொண்டு பார்த்துட்டே இருக்கேன். அந்த கடுப்பாயிருச்சு. 400 ரூபாய் காசு வச்சாடா, பாடா ரேடியா வாங்கிட்டு வந்தா ரேடியா கடைக்காரனுடைய ஏமாத்திட்டாண்டா. உடைய கொடுத்துட்டு பாடா ரேடியா வாங்கிட்டாடா போடா அப்படின்னு விரட்டி விட்டு கடையில போய் கேட்டிருக்கேன். ஏடா ரேடியா கொடுத்த ரேடியா பாடவே இல்லடான்னு. அப்பதான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், என்ன கேட்டா? நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா, திருச்சியில வச்சாட்ட ரேடியா பாடு போல இருக்குன்னு ரேடியா தூக்கிட்டு பசியேறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. உடைய திருச்சி பஸ் ஸ்டாண்டுல வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன். சுத்தமா பாடல. அப்புறம் 5 ஆட்டை டீ கடைக்காரன் முக்கியமான யாரா நின்று இவ்வளவு பெரிய அட்டை தருத்திரியமா இருப்பவங்க இருக்கு. முதல்ல என் கடையில ஒரு டீ 2 வடையும் வாங்கி சாப்பிட்டேன். டீ வியாபாரம் ஓடல, வடையும் ஓடல, இவ்வளவு பெரிய தருத்திரியமா இருக்க. எந்த ஊர்ல கேட்டிருக்கேன். வியாதியா வாங்கினாங்க, பாடல. திருச்சியில வைக்கிறாங்க, இங்கேயும் பாடல. அவன் போட்ட போது அவன் ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்னு இருக்கேன். பல உச்சியில வச்சாத்தான் டவரை அடிச்சு பாடும் போல இருக்குன்னு திருச்சியில இருந்து ரேடியா எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் கொண்டு வைக்க போய்
சுத்தமா குளிர்ல தாவா கொட்ட 2 ஆளுதான் பாடல எடுத்துட்டு வந்தேன். ஏடியா கணக்கார மோரில வீசிருக்கேன். பாடல இல்லைன்னா ஏடியா கணக்கார பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த கம்யூனிட்டி இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா. இருக்காம சும்மா அப்படியே வச்சு பாடுப்பாடுனா எப்படி பாடு. அப்புறம் இங்க வாட இந்த பாக்ஸ பிரிச்சு வயர் எடுத்து கரங்களை சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்க சொன்னது முன்னாடித்தாங்க முன்னாடியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல ரேடியோவில் டியூனிங் பண்றது வழங்கி போயிட்டு ரேடியோ பிடிச்சி திருவிழா கீழே டேஷன் திறந்துடும். ஆமா நீ சுப்பிரபாதம் பண்ணாலும் சரி யாரும் வேணாலும் சுப்பிரபாதம் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் நல்ல முறையில பயன்படுத்திருக்கீங்க. அன்புள்ள உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல சாப்பாடு திருப்தியா இருந்துச்சு. எல்லாருக்குமே சாப்பாடு அந்த அக்கா பாட்டு பாடி பாதி மேல கும்மி ஒரு நாள்லாம் வேணும் ஒரு ஆளு அந்த அக்கா தனியா கட்டிட்டு எனக்கு எதுக்கு இப்ப ஜோத போட்டீங்கப்பா கும்மி ஒரு நாள்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அங்க போட அப்படின்னு அந்த அக்கா பாத்துச்சு. அப்புறம் சீனக்கா 6 ஆளையும் முடிச்சிருச்சு. அந்த அக்கா தனியா நின்று பாடி என்ன 10 பேரோட பாட்டு பயப்படாம அந்த அக்காவை பாடு தனியா பாவம் அவங்களும் உண்மையுமே நல்லா பாட்டாங்க. இசைக்கலைஞர்கள் நல்லா வாய்ச்சாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரம் இனிமையா இருந்துச்சு எல்லா பாட்டும் கேட்கும் போது பாடிட்டே இருந்தாங்க. சாப்பாடோட எல்லாம் போயிட்டாங்க. இங்கே இசை விருது காதல அங்க வயிற்றுக்கு நல்ல விருது நல்ல சாப்பாடு. நன்றி வணக்கம். அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்களுக்கு பிள்ளை மணிமேகலை சேர்ந்த பி மணிமேகலை அவர்களுக்கு டான்ஸ் காமி சுண்டு விரல் பட்டதாரி கண்ணடிச்சார் கைகள் சச்சார் ஆடைய போடுங்க நல்லவர் வந்து அப்புறம் கேதுங்க உள்ளவர் ஆடைய போடுங்க நல்லவர் வந்து அப்புறம் கேதுங்க உள்ளவர் மாரடி வாசனை போல துடி ஆடைய தூர மாத்திரடி சொல்லி சொல்லி சொந்தக்கிளி வந்து சொல்லி சொல்லி சொந்தக்கிளி வந்து காட்டு கிழக்கு கண்ணுறங்க பட்டு கிளிய கட்டிக்கொள்ளு கொட்டு கலந்து சொல்லு பட்டு கிளிய கட்டிக்கொள்ளு கொட்டு கலந்தோடு வெட்டி சொல்லு. பாட்டு. அடுத்தபடியாக இங்கே கொட்டகை அமைப்பு ஏ அஜித் ஸ்டீல்ஸ் பந்தல் உரிமை கே அழகர் கள்ளிக்குடி அன்பு அவர்களுக்கு மனமான நன்றி. நல்ல முறையில் இங்கே கொட்டகை அமைப்பு ஏ அஜித் ஸ்டீல் பந்தல் உரிமையாளர் கே அழகர் கள்ளிக்குடி அவர்களுக்கு மனமான நன்றி. நடிகர்ந்த வணக்கம். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் நகரமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு கே கண்ணன் இருப்பு புதுநகர் பரமக்குடி அவர்களும் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோஸ் நகரமங்கலம் இருவரும் இணைந்து நாடகம் அமைத்துள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்ன பற்றி தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெய ராஜா என்பதை தெரிந்து கொண்டு பக்தோடு பொதுமக்களும் அனைவரும் பெருந்திரளாக வருகிற வரவேற்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் நகரமங்கலம் கிராமத்தார்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வருகிற வரவேற்கிறார்கள். உண்மையுமே நல்லா அமைதியா நாடகம் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா இந்த இடத்துல ஒருத்தர் கிளம்பிக்க நாடா மேடையில் வந்து என்ன சொல்லணும் சொல்ல வந்த ஆளை எப்படி இல்லை யாரா தண்ணியை போட்டு அனுப்பப்பட்டா நான் நாடகத்துக்குள்ள 50,000 ரூபாய் காசு நீங்க கட்டணும் சொல்ல வந்தாலும் அதே பிடிச்சிட்டு அதான் ரேடியோ இவன் கத்துற குழாயில யூனிட் காலி தண்ணியை போட்டு அப்படியே கத்துறது ஆனா தண்ணி போட்டு அனுபவம் பண்ண பிரச்சனைகள் வந்து எவனா தண்ணி போட்டு பிரச்சனை பண்ண பிரச்சனை பண்ண நடக்கும் யார் தண்ணியை போட்டு சொல்ல வந்த ஆளே எப்படி தடுமாறி வந்தானா அப்ப அந்த ஊர் எப்படி இருக்கு வாத்துக்க. ஆமா அந்த இம்சை இல்லாம வரமாட்டாங்க. சின்ன எங்க சித்தி ஒண்ணும் சொல்லாத இஷ்டமா பேசாம இஷ்டமா. ஆமா அதனால தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த
பகவதி அம்மன் ஆடியோ உரிமையாளர் வனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பகவதி அம்மன் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆடியோஸின் உரிமையாளர் என்ற முறையில் எங்களுக்கு பொன்னாடை போட்டிய கிராம பொதுமக்களுக்கு நன்றி. இந்த பகவதி அம்மன் ஆடியோஸுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவதி அம்மன் ஆலயத்திற்கான எந்த வேலையா இருந்தாலும் உடனே வந்து பார்த்து கொடுக்கும் என்னோட தாய்மார்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் நாடக கலைஞர்கள் அனைவரும் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து திருவிழா அப்படின்னா உடனே காப்பு கட்டுறோம், விரதம் இருக்கிறோம், ஏதோ ஒரு நிறத்துல ஒரு ஆடை அணிவிக்கிறோம். அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா அது புறத்துக்காக. ஆனா உண்மையிலே வந்து விரதம் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அகத்தில் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை புராணங்களையும் இதிகாசங்களையும் படித்திருக்கும் இந்த சிறந்த கலைஞர்கள் இந்த இடத்துல நீங்க விளக்கம் கொடுத்துட்டு போகணும். இன்னொரு கேள்வி, ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முளைக்கட்டு அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுறோம். அந்த முளைக்கட்டு விழாவிற்கு அந்த பாரி வளர்த்து அதை ஏன் அந்த குளத்த கரையில கொண்டு போய் அதை கொட்டுறாங்க? இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க இந்த மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டு போகணும். ஒரு விழா அப்படின்னா எல்லா துறைகளினுடைய உதவியோட தான் நம்ம வந்து ஒரு விழாவை நடத்த முடியும். அதற்காக மின்வாரிய துறைக்கும் காவல்துறைக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு தண்ணியோ மின்சாரமோ அடுத்த மாற்று ஏற்பாடு நம்ம இந்த இடத்துல பண்ணிடலாம். ஆனா காவல்துறையுடைய அனுமதி இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம இந்த இடத்துல யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு காக்கி சட்டை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாதுகாப்பை உணர்றோம். அதனால காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இயற்கைக்கும் இயற்கை பேராற்றலுக்கும் இறைவனுக்கும் இறை சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூத ஆற்றலால் கிடைக்க பெற்ற ஆசீர்வாத வளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த பெருமையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு ஓரமா நிக்கிற என்னுடைய உயிர் கணவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள். அருமையான பேச்சு, சிறப்பு. அக்கா அவர்களுக்கு மனப்பார்த்த நன்றி. நார்வர் வரும்போது இந்த கேள்வி கேட்பீங்களா? என்ன வச்சு கேட்டுக்கிட்டு ஊர்ல என்ன நினைக்க மாட்டாங்க கேக்கா நீ கேட்க முடியாத அந்த அக்கா கேட்டு போயிடுச்சு. என்ன ஆயா நீ எதுவும் கேள்வி கேட்க வர்றியா? எதுக்கு வர்ற பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ஆனா இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அக்கா சீரியஸா பேசிட்டு அந்த பெரியம்மா வந்துச்சு, பாய விரிச்சிச்சு. விரிச்சோன்னு என்ன இருப்பாச்சு இங்க 2 கும்பி அடி அங்க ஒரு சோதனை போட்டு மறுபடியும் வந்து இங்க 2 கும்பி அடிச்சுட்டு அடுத்து எல்லாம் கையா வேலை பாக்கி எடுத்தாங்க. பின்னாடி போது கரெக்டா கண்டுட்டா நான் கரெக்டா கண்டுச்சு. அடுத்தபடியாகப்பா நான் போயிட்டு பொம்பளை தள்ளி விட்டுறேன். நான் தனியாக
7/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு மேல் 9:30 மணி வரை பால்குட விழா அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளும். நாளை காலையில பால்குட அன்னதான கூக்குளி இதெல்லாம் இருக்காங்க. கூக்குளி இருக்காங்க. ஆமா, போன வாரம் நம்ம ஊர்ல கூக்குளி முடிஞ்சு. கூக்குளி எப்படி இறக்குவாங்க? சூடு பொறுக்க முடிஞ்சாலும் மெதுவாக இறக்கும். சூடு பொறுக்க முடியாதாலும் வண்டியை விரிச்சு விட்டுருவேன். ஸ்டிக்கர் பண்ண என்ன பெரும் பொட்டா வட்டி வச்சுட்டு அந்த தடவை ஒன்னாலும் கூப்பிடு. ஆனா என் பொண்டாட்டி இறக்கிட்டாங்க. இந்த ஒரு கால தான் உள்ள இருந்துச்சு. அடுத்த கால கரைக்கு வந்து சேர்த்துட்டாங்க. ஒரே தாண்டி பள்ளிக்கூடத்துல லாங் ஜம்ப் கத்திருப்பாங்க இருக்கு. எங்கடா பொண்டாட்டி கூப்பிடு தெரியல. ஆளக்கான கோயிலுக்குள்ள பார்த்துட்டு அங்கேயே ஆளக்கான எங்கடா பார்த்துட்டு வீட்டுல பேனை போட்டு மிதிக்கிறாங்க. எங்க சுட்டு முடிச்சுட்டா இருந்த ஒரு நாள்ல நெருப்புக்குள்ள இருந்துச்சு. அடுத்த காலம் சுட்டு முடிச்சுட்டு சொல்றேன். கொஞ்ச நேரத்துல எங்க அப்பைக்கு சாப்பிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம புருஷன் முன்னாடி போய் காலில் விழுங்க. உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. காலில் தான் விழுந்து எழுந்திருச்சா. இந்த கிளவி அருள் வாக்கு சொல்றேன்னு என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு என்ன காத்தடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவா சொல்லவா சொல்லவாட்டா எங்க போயிட்டு வந்தா சொல்லுவாப்பா. ஏன் முன்னாடி என்னைய பார்த்து மறந்துட்டு இருக்கா. இதான் திருட்டு வேணும் சொல்லவாரா. எனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போனேன். இந்த கிளவி ஆடு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை சொல்ல போறாங்க என்னத்துல யாரை சொல்லவாரா. அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி காலத்து அலங்கார மணியில கூட வாங்கி கொடுத்தேன். இதே ஒரு சொல்றாங்க என்னன்னு தெரியல. சொல்லி சொல்ல காட்ட முடியாது. என்ன சொல்ல போறாங்க நீ குடும்பத்தோட நல்லா பேங்கிற விஷயத்த சொல்லவா. முன்னாடியே சொல்ல வேண்டியானே சொல்லவா சொல்லவா. நம்ம பொண்ணு பிராடி புத்தலாட்டம் கண்ணு நம்மளே உலகிடும் போல இருக்கு. அதுவா இதுவாங்க பொட்டாட்டி மறுத்து மறுத்து பார்த்துட்டு என் பொட்டாட்டி பலதாடி சொல்லியிருக்கேன். சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதான்னு வந்து எம்டி சிலிண்டர் என் பொட்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சிலிண்டர் இல்லாம அதை வீட்டோட புல்படி வச்சிருக்கேன். அதை கொண்டு வரான்னு இருக்கேன். போன் பேசுவா பாத்துக்க. அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கும் சண்டையா அங்க ஊர்ல பணப்பாறையில. இப்ப இங்க இருந்து போன போட்டு விசாரிக்கிறது. என்னப்பா என்ன பிரச்சனை? ஏன் நீதான் வேலை பார்க்கணுமா? இங்க இருந்து வேலை பார்க்க மாட்டேனா? என்ன அப்படியே வயசாகி போய் உன்னை எதுக்கு அப்படி வேலை பார்க்கறான்னு கேட்கிறேன். என்ன பாப்பா இந்த நாடகத்துக்கு போற 2 பிள்ளைய வச்சுட்டு நான் தலை பார்த்துட்டு ஆமாமா இல்ல அது ரூமுக்குள்ள பாத்ரூமுக்குள்ள ஒரு நடத்தான். அவங்க விஷயம் நம்மளுக்கு தெரியப்படாதான். அவங்க பேர்ந்துச்சு இல்ல சரிப்பா நான் உள்ள போன ஆரம்பிச்சிருவேன். உனக்கு இருக்க இஷ்டமா இருக்காரு. இங்க 2 பிள்ளையோட கூட அப்படியே ஞாபகம் வச்சு பார்த்துட்டு நீ எடுத்து அவள் பேருந்து மாறடிக்கணும்னு நான் பாத்ரூம்ல இருந்து ரூம்குள்ள ஓடி நடத்தேன். அங்கே இப்ப முக்குற பத்திய மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா. இந்த பெரிய நம்மளை பத்தி பேச எல்லா குடும்பம் நடக்குதா இல்லையா. அவங்க குடும்ப பிரச்சனை போன தூக்கிட்டு உள்ள போயிருவாங்க. ஆமாமா குடும்ப விஷயம்னா போனதுக்கு கண்ட்ரோட்ல வந்துடுறது. என்ன பரமக்குடியில கேட்டாங்க, தூத்துக்குடியில கேட்டாங்க, பக்கத்தூர்ல ஒரு ஊர்ல கேட்டுக்க மாட்டாங்க. குடும்பமா இருக்க சந்தோஷமா. அனைவருக்கும் கொண்டாடி எனக்கு கௌரவம் கொடுத்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பணமானது நன்றி. நம்ம ஏரியா வந்தா பொன்னாட ஒரு சில ஏரியால பாலை போடுவாங்க. சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போயிரு ஒருத்தன் கிளம்பிட்டேன். பப்பன் ராஜா அவர்களை பாராட்டி இந்த சரவடி மலை அணிவிச்சு 100,000 வாழாமா. அது போயிருச்சு கீழே வரைக்கும். நீ என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு போற வரைக்கும் கலட்டக்கூடாது. மாலை தொங்குது ஏத்த அப்படி கீழே ஒருத்தர் உட்காந்து பீடிய வேற பத்த வச்சுட்டு இருக்கேன். பீடி வேற பிடிக்கல. பிடிச்சிருந்தா என்ன இருக்கு. அதை விட நோட்டு வச்சான் பாரு. நான் மாலை அடிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். பின்னாடி வந்து அதை நான் கொளுத்து விடுகிறேன். ஏண்டா ஒவ்வொரு நாடகத்தை நிஜமா நடக்கிறது. எங்களெல்லாம் உசுரோட பிடிச்சிட்டு வந்த வேன் டிரைவருக்கும் டாக்ஸி டிரைவர் கருப்பையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எதுக்குப்பா வேன் டிரைவர்?
10 பேர் உயிரை பத்திரமா கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம். என்னை பேச விட்டா நான் பேசிட்டே தான் இருப்பேன். நன்றி வணக்கம். அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டிருக்குமாறு உங்களை இருவரும் கூப்பி வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க தரையை நோட்டு கொஞ்சம் பெரிய ஆளுங்க பண்டைய செய்வாங்க. சரி போக மாட்டேன் போல இருக்க அத்துக்கிட்டு கிடக்குறேன். சரி அதனால நான் கிளம்பிடுவேன். நன்றி வணக்கம்.